ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேக் மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளது 3 டிஜிட்டு பாஸ் ஆகிட்டு. அது கெஸ்ஸிங்கு, என்னோடய கெஸ்ஸிங் அது. அதை எடுத்து நீங்கள் வின்னிங்கை வாங்கியிருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் மட்டும் பயனடைஞ்சால் பத்தாது. உங்களை பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட நண்பர்களுக்கு, இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த கேரளா லாட்ரியில் நிறைய பேர் பணத்தை இழந்துட்டாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். இப்போ இந்த என்னோடய ஃபார்மேட்டில் இந்த ஜூன் மாதத்தில் எடுக்கிறேன். நேற்று வின்னிங் வந்தது மாதிரி இன்றைக்கும் என்னோடய கணிப்பு இருக்குது. வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 3க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி போர்டில் 7க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சி போர்டில் பக்கா சான்ஸ் இருக்குது 0க்கு. இது 3 வச்சு விளையாடுங்க. ஏன்னா இது சிங்கிள் போர்டு, இதில் பக்காவாக இருக்குது. ஏன்னா என்னோடய கணிப்பு இது சிங்கிள் போர்டில். ஏபி, அதுக்கப்புறம் பிசி, ஏசி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 54, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28, 52, 82, 42. இது ஏபி சான்ஸு நிறைய அதிகமாக இருக்குது. இது என்னோடய கணிப்பு. இதே பிசிலையும் அதே தாங்க. 45, 54, 28, 52, 82, 42. ஏசிலையும் அதே போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே என்னோடய கணிப்பு மட்டுமே தான். 54, 28, 52, 82, 42. இது ஏபி, பிசி, ஏசியில் வச்சு விளையாடுங்க. போகிறத கொஞ்சம் கம்மியாகவே போட்டு விளையாடி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அதிகமாகலாம் போட்டு விளையாடி பணத்தை இழந்துடாதீங்க. ஏன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபிசி 3 டிஜிட். இதில் 1, 6, 9 இது 3த்துக்குமே சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது பாக்ஸில் போட்டுங்க. பாக்ஸில் போட்டுறது ஒரு சிலருக்கு தெரியல, அதனால் எழுதியே காட்டுறேன். 1, 9, 6. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 6, 1, 9, 1, 6, 6, 6 ஆச்சுங்களா? 6, 9, 1, 6, 1, 9. இதுக்கு சான்ஸு இருக்குது கணிப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நம்பரில் நேற்று வந்த நம்பரில் அதே மாதிரி இங்கே எழுதுகிறேன், அதையும் பாருங்கள். இதுவும் கணிப்பில் இருக்குது. இந்த கணிப்பு எப்படி வந்ததோ அதே ஃபார்மேட்டில் இந்த ஜூன் மாதத்தில் அதே ஃபார்மேட்டில் தான் இப்போ இந்த கணிப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 7, 2, 8 இருக்குதுங்க, சரிங்களா? 7, 2, 8. இதுவும் பாக்ஸில் போடுங்க. சரி, ஓகே. பாக்ஸில் போடலன்னு ஒரு சிலருக்கு புரியல, அதை நான் எழுதியே காட்டிடுறேன். 7, 8, 2ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2, 8, 7, 2, 7, 8, 8, 2, 7ங்க. 8, 7, 2ங்க. இந்த மாதிரி மெத்தடில் இது ஒரு கணிப்பு இருக்குது. இதெல்லாம் 3 டிஜிட்டு கணிப்புன்றது தெரியல, அதனால தான் இங்கே கெஸ்ஸிங்னு எழுதிக்கிறேன், சரிங்களா? நேற்று கணிப்புன்றது ஒரு சிலருக்கு தெரியல, அதனால தான் கெஸ்ஸிங்னு மாற்றி எழுதிக்கிறேன்.
நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களோட புரிதல் தான் எனக்கு தேவை, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து 3 டிஜிட்டு கெஸ்ஸிங்கு, இன்றைக்கி இருக்கிற கெஸ்ஸிங்கு. சரிங்களா? ஏ போர்டில் 370, இதில் வந்து இந்த நம்பரு 3 டிஜிட்டில் இந்த நம்பருங்க. சரிங்களா? நீங்கள் ஏ போர்டு விளையாடுறதா இருந்தாலும் ஏ போர்டு விளையாடுங்க, இல்லை ஏபிசி விளையாடுறவங்க ஏபிசி விளையாடுங்க, 3 டிஜிட் விளையாடுறவங்க விளையாடுங்க. இது வந்து என்னோடய கணிப்பு மட்டுமே. நான் கொடுக்குற நம்பர் உங்கள் கணிப்புலேயும் சரி ஓகே நம்ம மைண்ட்லேயும் இதே இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் போட்டு விளையாடுங்க. போட்டு விளையாடுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு விளையாடுங்க, அதிகமாக போட்டு விளையாடாதீங்க. போட்டு பணத்தை வந்து எடுக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக இதே ஃபார்மேட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஒரு 4 பேர் நம்ம மூலியமாக நல்லா இருக்கட்டுமே. சரிங்களா? இப்போ நீங்கள் வாங்கினீங்க, நேற்று ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார், எஸ் பிரதர் நான் டிக்கெட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் வந்து டிக்கெட்டு போட்டு வின்னிங் வாங்கினார். இப்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பலாம். அவர் மூலிமா அவங்க ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனைலேருந்து ஏதோ நிம்மதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. இதனால் ரொம்ப லாஸ் ஆனவங்க அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு உதவி நாங்கள் செய்கிறேன். நீங்கள் எனக்கு மறுக எந்த ஒரு பணமும் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு இதுவும் தர தேவையில்லை. நீங்கள் வந்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கணிப்பில் வந்து நிறைய வீடியோ வருதுங்க. நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. எதனா ஒரு சேனல் ஒரு வீடியோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், லாஸ்ட் வீடியோவில் வந்த மாதிரி. அதனால் உங்களுக்கு எந்த சேனலை வந்து பிடிச்சிருக்குதோ, கரெக்டாக கெஸ்ஸிங்க ஓரளவுக்கு வருதோ, உங்கள் கணிப்பில் வர்ற மாதிரி அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு வீடியோ விடாத கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி போடுங்க, அதிகமாக போடாதீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய வந்து இதில் வந்து லாஸு வரும், வின்னிங்கு வரும், ரெண்டுமே வரும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விளையாடி கொஞ்சம் கொஞ்சமாக வின்னிங் வாங்கி அதுக்கப்புறமா அந்த வின்னிங் அமௌண்ட்லேருந்து நம்ம டிக்கெட் அதிகமாக போட்டுக்கலாம். சரிங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை நம்பி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸும் ரிலேட்டிவ்ஸும் நல்லா இருக்கணும். அதனால் அவங்களுக்கும் அனுப்புங்க. சரிங்களா?